ஒரு மோஸ்ட் அஃபோர்டபுள் ஹேட்ச்பேக், லோவஸ்ட் காஸ்ட்ல வரக்கூடிய ஹேட்ச்பேக்னா இப்போதைக்கு மாருதி சுசுகியோட எஸ்பிரஸோ தாங்க இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுல டாப் வேரியன்ட் வீடியோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதை விட அதுக்கு முன்ன வேரியன்டான VXi வேரியன்ட் ஒரு 60,000 ஆன்ரோட் காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது நம்ம கம்மியா வருது. ஸோ அந்த VXi வேரியன்ட் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. ஸோ இந்த ஒரு 60,000 டிஃபரன்ஸுக்கு என்னெல்லாம் ஒரு ஃபீச்சர் கட் டவுன் இந்த VXi நடந்திருக்குன்னு சொல்லிட்டு டீடைல்டா நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டீடைல்டு பிரைஸ் டீடைல்ஸ்க்கு திருச்சியில் இருக்கக்கூடிய ஏபிடி மாருதி ஷோரூம் கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்கிரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. மறக்காம கேட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரண்டா அவைலக்கூடிய பிரைசிங் அண்ட் வேரியன்ட் அதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு பிரைசிங் டீடைலா சொல்லுவாங்க. ஸோ எஸ்பிரஸோ இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க, டாப் வேரியன்ட்டுக்கு முன்ன வேரியன்ட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 வேரியன்ட் வருதுங்க. ஸ்டாண்டர்ட், LXi, VXi அண்ட் VXi பிளஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து 3வது மாடல். ஸோ டாப் வேரியன்ட்டுக்கும் இதுக்கும் ஃப்ரண்ட் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸுங்கிறது எதுவும் இல்லைங்க, சேம் டு சேமாக தான் நமக்கு இருக்கு. லைட்டிங் செட்டப் எல்லாமே ஹாலஜன் யூனிட்ல தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபாக் லாம்ப் அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா DRLs ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆக்சசரிஸா, இல்லை நீங்க ஆஃப்டர் மார்க்கெட்ல வேற லைட்ஸ் கூட அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க வரக்கூடிய இந்த பம்பரும் பாத்தீங்கன்னா டாப் வேரியன்ட்லயுமே பிளாக்கா தான் இருக்கும். ஸோ அதனால ஃப்ரண்ட் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு சேம் டு சேமா தாங்க இருக்கு. சைட் லுக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ORMs அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு டாப் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பாடி கலர்ல இருக்கும். இந்த வெஹிக்கிள் வந்து பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. ORM பாத்தீங்கன்னா மேனுவலி அட்ஜஸ்டபிளா இருக்குங்க. ஸோ டாப் வேரியன்ட்ல வந்து நமக்கு எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளா கொடுத்துருந்தாங்க. இந்த வெஹிக்கிள் வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிளா நமக்கு வருது. ஸோ இண்டிகேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபெண்டர்ல வந்துருக்கு. டாப் வேரியன்ட்லயுமே இதே இடத்துல தான் நமக்கு வரும். வீல்ஸை பொறுத்த வரைக்கும் 14 இன்ச் வீல்ஸுங்க. ஸோ இந்த எஸ்பிரஸோல பேஸ் வேரியன்ட்ல இருந்து டாப் வேரியன்ட் வரைக்கும் 14 இன்ச் வீல்ஸ் தான் கொடுக்குறாங்க. 165/70 ப்ரொஃபைல்ல வந்திருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 180 mm வருதுங்க. இந்த வெஹிக்கிளோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு சேம் தான். டைமென்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன், இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ ரன்னிங் பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் கிளியரிங் போயிருக்கு. ஸோ இது வந்து டாப் வேரியன்ட்லயுமே இருந்துச்சு. இந்த வேரியன்ட்லயுமே அவங்க அப்படியே கேரி ஓவர் பண்ணிருக்காங்க. வீல் ஆர்ச்ல வந்து நமக்கு பிளாக் கலர் கிளியரிங் எதுவும் வரல. வேணா நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்ல வச்சு ட்ரை பண்ணலாம். மற்றபடி அந்த ஃப்ரண்ட் பம்பர், ரியர் பம்பர் நீங்க இடத்துல பார்க்கலாம் பிளாக் கலர்ல இருக்கு. ஸோ அதுக்கு மேட்சா வர மாதிரி இந்த ரன்னிங் பேர்லயுமே ஒரு பிளாக் கலர் கிளியரிங் கொடுத்து இந்த வெஹிக்கிளோட டிசைனிங் செட்டப் எடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் டாப் வேரியன்ட்ல நான் பார்த்த இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பி பில்லரும் அல்ல பிளாக் டேப் பண்ணிருப்பாங்க. இதுல வந்து பாடி கலர்லயே நமக்கு போயிருக்கு. டெயில் செக்ஷனும் பாத்தீங்கன்னா நமக்கு சேம் டு சேமா தாங்க இருக்கு. டிஃபாகர், வைப்பர் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எதுவுமே இல்ல. ஹாலஜன் யூனிட்ல வரக்கூடிய டெயில் லைட்ஸ் தான். எஸ்பிரஸோ பேட்ஜிங், சுசுகி பேட்ஜிங் எல்லாமே வருது. டோர் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு உள்ள நாபு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லாட்டி கீ போட்டு ஓப்பன் பண்ற மாதிரி தான் வரும். பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் பம்பர் செட்டப் அப்படியே போயிருக்கு. பார்க்கிங் சென்சார்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்தது. ரிஃப்ளெக்டர்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த VXi வேரியன்ட்லேயே வந்து நமக்கு ரிமோட் கண்ட்ரோல் சென்ட்ரல் லாக் வந்துருதுங்க. ஸோ 2 கீழே ஒரு கீ ரிமோட் கண்ட்ரோலா வருது. ஒன்று வந்து நார்மல் கீயா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 240 லிட்டருங்க. நல்லவே ஒரு பூட் ஸ்பேஸா தான் இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு பார்சல் ட்ரே இல்லாமல் இருக்கு. டாப் வேரியன்ட்ல நம்ம பார்சல் ட்ரே பார்த்துருந்தோம். ஸோ இந்த வெஹிக்கிள் இந்த VXi வேரியன்ட்ல பார்சல் ட்ரே வரல. அதனாலே கொஞ்சம் நல்ல வைடான ஒரு ஸ்பேஸா தெரியுது. ஸ்டெப்னி இதுக்கு அடியிலேயே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னியோட சைஸும் சேம் சைஸா தாங்க வருது. ஸோ நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் கட்டா இருக்கு. டாப் வேரியன்ட்ல பார்சல் ட்ரே வரும். இந்த VXi வேரியன்ட்ல பார்சல் ட்ரே இல்லை. ஸோ அடுத்த ஃப்ரண்ட் ரோ போய் பார்க்கலாம். இந்த வெஹிக்கிள் எனக்கு பிடிச்சது இன்க்ரெஸ்ட் தாங்க. நல்லா டைரக்டா ஒரு SUV உட்கார மாதிரி வந்து உட்காரலாம். சீட் வந்து ஃபிக்ஸட் பொசிஷன் தான். ஸ்டேரிங்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபிக்ஸட் பொசிஷனா தாங்க இருக்கு. டாப் வேரியன்ட்லயே பாத்துருந்தோம், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் இல்ல. ஸோ ஃபிக்ஸடான ஒரு பொசிஷன் தான் இந்த வேரியன்ட்லயுமே நமக்கு வருது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட், ரெக்லைனிங் சப்போர்ட் மட்டும் நமக்கு வந்துருது. டோர் பேடிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டான ஒரு பிளாக் கலர்ல தாங்க போயிருக்கு. ஸோ டாப் வேரியன்ட்லயுமே இதே மாதிரியே தான் இருக்கும். ஸோ இங்க நீங்க பார்க்கலாம், இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இது வந்து நாப் டைப் ஆப்ரேட்டரா நமக்கு கொடுத்துருக்காங்க. மேனுவலி அட்ஜஸ்டபிளா வருது. டாப் யூனிட்ல எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளா இருந்துச்சு. அதுக்கான சுவிட்ச் வந்து இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. இதுல வந்து நமக்கு எம்டியா இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா டிராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ண சுவிட்ச், ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ண சுவிட்ச் மட்டும் இங்க இருக்கு. ஹெட்லைட் லெவல் அட்ஜஸ்ட் வந்து நாப் டைப்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. மறுபடியும் டேஷ்போர்ட் லுக் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிளாக்ல இருக்குங்க. ஸோ டாப் வேரியன்ட்ல வந்துட்டு இந்த ஏசி வென்ஸை சுத்தி இந்த சென்டரா வரக்கூடிய இந்த இது எல்லாமே ஒரு சில்வர் கலர் ரிங்ஸா கொடுத்துருந்தாங்க. நீங்க ஆரஞ்சு கலர் வண்டி எல்லாம் போறீங்கும் போது ஆரஞ்சு கலர் ரிங்ஸ், ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் ஆப்டா கொடுத்துருந்தாங்க. பட் இதுல வந்து கம்ப்ளீட்டா பிளாக்ல போயிருக்கு. ஸ்டேரிங் ஒரு மெயினான டிஃபரன்ஸ் வந்து ஸ்டேரிங் வந்து பிளேனான ஒரு ஸ்டேரிங்கா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே அதுல நம்ம பார்த்தோம் டாப் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் மவுண்டர் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சில்வர் கலர் அசன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பட் இதுல வந்து பிளேனான ஒரு ஸ்டேரிங் வீலா இருக்கு. இன்னொரு இம்பார்ட்டன்டான மெயினான ஒரு சேஞ்ச் பாத்தீங்கன்னா
இன்ஃபோடெயின்மெண்ட் வந்து டாப் வேரியன்ட்ல 7" டச் ஸ்கிரீன் சிஸ்டம் கொடுத்துருந்தாங்க. ஸோ மாருதியோட அந்த ஸ்மார்ட் பிளேங்கிற வேரியன்ட் ஸ்மார்ட் பிளே ஸ்டூடியோங்கிற ஒரு இதுல கொடுத்துருப்பாங்க. பட் இது பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் பிளே டாக் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த பேசிக்கா வரக்கூடிய 2-in சிஸ்டம். ஸோ இதுல வந்து இந்த எல்சிடி டிஸ்பிளே வரும், சைட்ல வந்து யூஎஸ்பி போட்டு ஆக்ஸ் போட்டு எல்லாமே இங்க வந்து நமக்கு ப்ளூடூத் சப்போர்ட் உண்டு. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே அதெல்லாம் இல்லை கிடையாது. டாப் வேரியன்ட் போனீங்கன்னா அதெல்லாமே உங்களுக்கு வரும். இதுல அதெல்லாமே கிடையாது. ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்பீக்கர்ஸ் தான். டாப் வேரியன்ட்லயும் அதே தான், 2 ஸ்பீக்கர்ஸ் தான் அதெல்லாமே வந்துருது. எல்லாமே மேனுவலா வரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹசார் சுவிட்ச், பவர் விண்டோஸ் வந்து இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் மட்டும் தான் பவர் விண்டோஸ். ஸோ அது வந்து இந்த VXi Plus 1லயும் வருது. LXi போனீங்கன்னா 4மே மேனுவலா தான் இருக்கும். ஸோ பவர் விண்டோஸ்க்கான சுவிட்ச் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசிஸ் எல்லாமே மேனுவல் ஏசிஸ் தான். இந்த இடத்துல ஒரு 12 volt சாக்கெட் வந்திருக்கு. கீழே பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் ஹோல்டர், 2 கப் ஹோல்டர் எல்லாமே போயிருக்கு. மற்றபடி இந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே சேமா தாங்க இருக்கு. பிளாக் கலர்ல அப்படியே எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ சிட்டிங் பொசிஷன் நமக்கு டாப் வேரியன்ட்டுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, அதே மாதிரியே தான் இருக்கு. போனட் வந்து நல்லாவே விசிபிளா இருக்கு. ஸ்டேரிங் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்க மாதிரி இருக்கு என்னோட ஹைட்டுக்கு. ஸோ இதே நீங்க ஒரு 5.5 feet 6 feetலாம் இருக்கீங்க போது உங்களுக்கு கரெக்டான ஒரு லெவல்ல இருக்கும். ஓட்டுறதுக்கு அந்த அளவுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது. அண்ட் இந்த ஓஆர்எம் வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் இல்லாம மேனுவலா கொடுத்துருக்குது. டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுன்னு தாங்க சொல்லுவேன். ஸோ மேபி என்னோட ஹைட் 6 feet ஹைட் இருக்கவங்களுக்கு கை ஈஸியா போகுதுங்க. அதனால 2 சைடும் அவங்க ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா வித் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து கம்மி. ஸோ அதனால ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. இது பெரிய வண்டியா இருக்கு, வித் கொஞ்சம் அதிகமா இருக்குங்கும் போது அந்த அளவுக்கு எக்கி பண்ண முடியாதுங்கும் போது நமக்கு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இந்த வெஹிக்கிள் இது கொஞ்சம் ஓகேவா இருக்கு எனக்கு. அதுவே லைட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல ஒரே ஒரு ஹாலஜன் லைட் கொடுத்துருக்காங்க. IRVM பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா வரக்கூடியது தான். டே நைட் IRVM இல்ல, டாப் வேரியன்ட்லயுமே டே நைட் IRVM இல்ல, ஸ்டாண்டர்டா கொடுத்துருக்காங்க. சன்வைசஸ் எல்லாமே நார்மல் தான். டிக்கெட் ஹோல்டர், லைட், மிரர்ஸ் எதுவுமே கிடையாது. கிளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் சைஸ். இந்த வெஹிக்கிளை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். ஸோ மொபைல்லாம் கூட இந்த இடத்துல நீங்க சார்ஜ் போறீங்கும் போது இந்த இடத்துல வச்சுக்கலாம். அது கொஞ்சம் ஒரு ஸ்பேசியஸா இருக்கும் நமக்கு இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்ப்ரெஸோ வந்து சென்டர் மவுண்டடா வரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு LED டிஸ்பிளே தான். கீழே வந்து ஒரு MID டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ட்ரிப், ஆவரேஜ் இது எல்லாமே ஷோன் ஆகிற மாதிரி இருக்கு. அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள்ல ஸ்டில் மாருதி வந்து 6 airbag ஆப்ஷன் கொடுக்காம இருக்காங்க. டூயல் ஏர்பேக் தான். ஸோ இங்க ஒன்று வந்துருது. அது மட்டும் இல்லாம ABS, EBD இந்த விஷயங்கள் எல்லாமே வருது. ஆட்டோமேட்டிக் போறீங்கும் போது உங்களுக்கு ஹில் ஹோல் அசிஸ்டும் வரும். ரியர் ரோ கம்ஃபர்ட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு எந்த சேஞ்சஸும் இல்லைங்க. சீட்டோட குஷன்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. நீ ரூம், லெக் ரூம் எல்லாம் ஓகே தான். இங்கிரஸும் பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸா ஏறி உட்கார்ற மாதிரி நல்லாவே இருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் மட்டும் தான் பவர் விண்டோஸ்னு சொல்லியிருந்தேன். அதனால நாப் டைப் தான், அது அப்படியே நமக்கு வந்துருச்சு. ஹெட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல ஃபிக்ஸடு, ரியரும் ஃபிக்ஸடு தான். கொஞ்சம் சின்னதா கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்கு ஒரு இதா இல்லை. ஹேண்டில்ஸ் வந்துருது. ஸோ நமக்கு எல்லா சைடுமே ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பெரியவங்க, ஒரு குழந்தை அப்படின்னா 3 பேர் உட்காரலாம். இல்லைன்னு பெரியவங்க 3 பெரியவங்களாம் உட்காந்தா ரொம்பவே கன்சென்ட்டா இருக்குங்க. வித் வந்து கொஞ்சம் கம்மி. அதனால 4 பேர், ஃப்ரண்ட்ல 2 பேர், பின்னாடி 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளா போகக்கூடிய ஒரு வெஹிக்கிளா இருக்கும். இங்கேயுமே வந்து நமக்கு ஒரு கப் ஹோல்டர் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. மறுபடியும் டோர் பேடிங்ஸ் அதெல்லாம் எதுவும் இல்லை. கேபின் லேம்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரண்ட்ல தான் வருது. ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா டாப் வேரியன்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எக்ஸ்டீரியர் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த ஓஆர்எம் வந்து பிளாக் கலர்ல இருக்குது, டோர் ஹேண்டில்ஸ் பிளாக் கலர் இருக்கு, இந்த பிளாக் டேப் இல்லாம இருக்கு. ஸோ இந்த 3 மட்டும் தான் எக்ஸ்டீரியர் வைஸ் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸா இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய கலர் ஆப்ஷன்ஸ் பொறுத்துங்க. ஸோ இந்த வெஹிக்கிளை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 கலர் ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. இந்த சில்வர் கலர், ஒயிட் கலர், ப்ளூ கலர், ரெட் கலர் இந்த மாதிரிலாம் நீங்க போறீங்கும் போது கொஞ்சம் தனியாக ஆக்வர்டா தெரியுது. இதுலயே வந்து மெட்டலிக் கிரேன்ட்டு ஒரு கலர் இருக்கு. ஸோ அது பாத்தீங்கன்னா அது எடுத்தீங்கன்னா இந்த பிளாக் கலர்லாம் தெரியாது, மேட்ச் ஆயிரும் நமக்கு ஃபுல்லாவே. ஸோ அதனால நீங்க எடுக்கிற கலர் ஆப்ஷன்ஸ் பொறுத்து இது மாறுபடும். மற்றபடி இன்டீரியர் வைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பவர் விண்டோஸ், ரிமோட் கண்ட்ரோல் சென்டராக இதெல்லாமே சேமா வந்துருது. மெயினான மாறுதல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேரிங் வீல் இதுல நமக்கு மாறுதுங்க. ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை. இன்ஃபோடைன்மெண்ட் மாறுது. இன்ஃபோடைன்மெண்ட் வந்து டச் ஸ்கிரீனா வரும். இதுல வந்து டாக் கொடுத்துருக்காங்க, நார்மலா இருக்கக்கூடிய 2-in சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓஆர்எம்ஸ் வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளா வரும். இதுல வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் இல்லாம இருக்கு, மேனுவலியா யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அந்த டேஷ்போர்ட்ல வரக்கூடிய அந்த ஏசி வென்ட்ஸ் எல்லாம் சுத்தி இருக்கக்கூடிய அந்த ரிங்ஸ் எல்லாமே சில்வர் கலர்ல இருக்கும், இல்ல எல்லாமே பிளாக் கலர்ல போயிருக்கு. ஸோ இது வந்து அப்பியரன்ஸ் வைஸ் கொஞ்சம் மாறுதலா இருக்கும். ஸோ இந்த மாற்றங்கள் தான் நமக்கு VXi பிளஸுக்கும் இந்த VXiக்கும் உள்ள டிஃபரன்ஸா இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு 50,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா 50,000 தான் டிஃபரன்ஸ். ஸோ இந்த VXiயோட எக்ஸ்ஷோரூம் ரேட் பாத்தீங்கன்னா 4,30,000 ரூபாய் வருது. VXi பிளஸ் பாத்தீங்கன்னா 4,80,000 ரூபாய் வரும். ஒரு 50,000 ரூபாய் கூட ஆன் ரோட் காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய் கூட வரும். ஸோ இந்த ஒரு பிரைசிங்கிறது இந்த ஃபீச்சர் டவுனுக்கு ஓகேவா எனக்கு தோணுதுங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு 50cc 1000 பெருசா இல்லை அப்படிங்கும் போது நீங்க டாப் வேரியன்ட்டே போய்க்கலாம்.
இல்லை எனக்கு அதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபோடைன்மெண்ட்லாம் வந்து பிடிக்கல, நான் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வேற இன்ஃபோடைன்மெண்ட்லாம் போடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் எடுத்துட்டு நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் இன்ஃபோடைன்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரிவர்ஸ் கேமரா இல்லை டாப் எண்ட்லையுமே நமக்கு வரது கிடையாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் ரிவர்ஸ் கேமராலேருந்து எல்லாமே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மாருதியோட ஜென்யூன் ஆக்சசரிஸே உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட்லாம் நிறைய கிடைக்குது. ஸோ நீங்கள் ஓஆர்எம் ஸ்டேரிங் வீல் எல்லாமே வேணும்னா கூட நீங்கள் மாற்றிக்கலாம், உங்களுக்கு இன்னுமே கம்மியான காஸ்ட்டில் கூட கிடைக்கும். ஸோ இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 லிட்டர் இன்ஜின் தாங்க. போட் பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் மேனுவல் அண்ட் ஏஎம்டி ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாமே உங்களோட சாய்ஸ். ஸோ ஓவராலாக டாப் எண்டுக்கும் இதுக்கும் என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் வருது அண்ட் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் என்ன அண்ட் யாருக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.